நீ யாருக்கும் உதவி செய்யாதபோது நீ யாரிடமும் உதவி எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிற பயணத்தில் எப்பொழுதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும். அப்படி இல்லாத போது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் உங்களுக்கு வரும்போது யாரும் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் மற்றவங்களும் உங்களுக்கு துன்பம் வரும்போது உதவியாக இருப்பாங்க. அப்படி இல்லாத போது மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பாலைவனமான வாழ்க்கையாக இருக்கும். பாலைவனம் எதற்கு பயன்படும்னா, அங்கே எந்த விதமான பயிரும் செய்ய முடியாது. அது எந்த விதமான நன்மையும் அளிக்காதுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி இல்லாத போது யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மனித வாழ்க்கை அழகானதாக இருக்காது. மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது. மனிதனால் மட்டுமே உலகில் கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு பிறவி எது என்றால் அது மனிதன்தான். சிரிப்போடு இருக்கக்கூடிய மனிதன் யார் இருப்பார்கள் என்றால் அது மனிதன்தான். மற்றவர்களுக்கு துன்பம் என்றால் அவர்களுக்கு ஆறுதலை கூறுவதும் மனிதன்தான். அப்படிப்பட்ட ஒரு பிறவி மனிதனாக இந்த பூமியில் இருக்கும்போது, அப்படிப்பட்ட பிறவி நமக்கு கிடைத்திருக்கும் போது, வாழ்க்கையில் கருணை என்ற உள்ளம் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. மனிதன் அழகானவனாக இருக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அழகு என்பது எது என்றால், இதயத்தை எப்பொழுதும் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இதயத்தை அழகாக வைத்துக் கொண்டால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருணை உங்களிடம் இருக்கும். இதயம் அழகாக இல்லை என்றால் உதவி என்ற விஷயமே இந்த உலகத்தில் இருக்காது. உதவி என்பது எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதை உணர்ந்து தக்க தருணத்தில் ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த உதவி அவர்கள் உயிருள்ளவரை உங்களை மறக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவருக்கு தக்க தருணத்தில் உதவி செய்துவிட்டால் அதேபோல சரியான சமயங்களில் உங்களுக்கு இறைவன் உதவி செய்வான் என்பதுதான் உண்மை. இறைவன் உதவி செய்வான் என்றால் இறைவனின் வடிவில் மனிதனாக வந்து வடிவில் மனிதனாகத்தான் இருக்கிறான் என்பது உண்மை. இறைவன் எந்த வடிவில் இருக்கிறான் என்றால் மனித வடிவில் இருக்கிறான். அப்பொழுது
இறைவன் நேராக வந்து உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் மனிதனின் வடிவில் நிச்சயமாக உங்களுக்கு சரியான சமயத்தில் உதவி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எதையும் எதிர்பாராமல் உதவி செய்யுங்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி வந்து கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உதவி செய்வது சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க்கையில் உதவி என்பது பொழுதுபோக்காக செய்து பாருங்கள். உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உலகில் மிகச் சிறந்தது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ கோடி பணம் செலவு செய்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. ஆனால் பிறருக்கு உதவி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.